Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருமையான ரொம்ப டேஸ்டான வத்த குழம்பு பார்க்க போறோம். இது வறுத்து அரைச்சி வெச்ச குழம்புன்றதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு panல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நான். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அதிகமாக சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். 1/2 டீஸ்பூன் மிளகு. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண சமயத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காவை நல்லா கீறி வச்சுருக்கேன். மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து ஆற வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சுண்டைக்காயை நல்லா வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் இல்லைன்னா மணத்தக்காளி கூட நம்ம வத்த குழம்புக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போது பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதிலே நம்ம தாளித்து விட்டுடலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ சீரகம் போட்டிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பூண்டு நிறையாவே சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா உரித்து நான் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கணும். இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ 2 தக்காளி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ புளியை ஊற வச்சுருக்கேன் நான். சின்ன லெமன் சைஸ் புளி. இப்போ புளியை கரைச்சி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் புளியை. புளி அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா அது காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். வத்த குழம்புக்கு கம்மியாக தான் சேர்ப்பாங்க புளி. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துலாம். அது ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில். நல்லா சேர்த்ததுக்கப்புறமா 5 மினிட்ஸ் போல் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான். நல்ல கலர் கொடுக்கும். காரம் இருக்காது காஷ்மீர் மிளகாய் தூள், அதனால் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச சுண்டக்காவை சேர்த்துடலாம். இந்த டைமில் சுண்டக்காவை சேர்த்துட்டு நம்ம 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். அருமையான சூப்பரான சிம்பிளான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.